யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனம் ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்றால், when they pass the test, they will receive the crown of life that God has promised to those who love him. கிறிஸ்தவம் என்பது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வளருகிற அனுபவம். கிறிஸ்தவம் வளருகிற அனுபவம், முன்னேற்றத்தை நோக்கி செய்யும் ஒரு பயணம். எப்படி மாணவர்கள் ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு முன்னேறி செல்லுகிறார்களோ, அது போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2020 நீங்க எந்த நிலையில் இருந்தீர்களோ 2021 அதை விட சற்று முன்னேற்றமான ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருக்க வேண்டும். 2021 எப்படி இருந்தீங்களோ 22 இன்னும் சற்று கூடுதலான ஆவிக்குரிய அனுபவங்கள், நற்குணங்கள், நல்ல கனி கொடுக்கிற அனுபவம், ஆத்தும ஆதாயம், ஊழியம், இதில் நீங்கள் சிறந்திருக்க வேண்டும். திரும்ப 23 அடுத்த நிலை, 24 இன்னொரு நிலை. ஒரு 10 வருஷ கேப்பில் ஒருத்தர் உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் பெரிய வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கணும். நீங்கள் பேசுகிற ஞானத்தில் பெரிய வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில் பெரிய வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கணும். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு. இப்படியே நாம் வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் அப்படின்னு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? சோதிக்கும் தேவன் அப்படின்ன உடனே நம்ம தப்பா நினைச்சுக்கிற கூடாது. ஏனென்றால் சோதனைக்காரன் என்ற பெயர் பிசாசுக்குரியது. ஆனால் நம்முடைய ஆண்டவரும் சோதிக்கிறவர். சாத்தானுடைய சோதனைக்கு பெயர் டெம்ப்டேஷன். ஏன் சாத்தான் நம்மை சோதிக்கிறான்? நாம் விழும்படி. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற சோதனைக்கு பெயர் டெஸ்ட். என்னது? டெஸ்ட். எதற்காக டெஸ்ட்? நாம் பாஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போக வேண்டும், முன்னேற வேண்டும், ப்ரமோஷன் ஆக வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக வேண்டும். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். 2 கொரிந்தியர் 13:5-6 திருப்பி பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 13:5-6 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எப்பா நீயே டெஸ்ட் பண்ணி பாரு. இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவோம்ல, நீயே மனப்பாடமா சொல்லி பாரு, நீயே எழுதி பாரு, உனக்கு நீயே நல்லா படிச்சிட்டோம்னு ஒரு திருப்தி உனக்கு வரணும். பரீட்சையில பாஸ் பண்ணிடுவோம்னு உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதனால நீ பரீட்சையில போய் எழுதுறதுக்கு முன்னாடி நீயே உன்னை சோதித்து பார். இங்க அவர் அப்படிதான் சொல்றாரு, உங்களை நீங்களே
பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையாங்கிறதே எப்படித்தான் தெரியும்? உங்களை நீங்களே பரீட்சித்து பார்த்தாதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையான்னு என்ன செய்யணும்? அடுத்தவன்ட்ட நீங்க தோத்து அறிவு கிட்டவனே அவன் திட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு அறிவு இல்லைங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாம் நம்மை சரி செய்து கொள்ள முடியும். சொல்றாரு, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரான்னு நீங்களே என்ன செய்யணும்? பரீட்சித்து பார்க்கணும். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சை அட்டன் பண்ணவங்க, நாங்கள் தேவனால் சோதிக்கப்பட்டவர்கள். சோதிக்கப்பட்டு, நம்ம முதல்ல வாஸ்த வசனத்துக்கு வாங்க, சோதிக்கப்பட்டு உத்தமன் என்று விளங்கினவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய சோதனையில நீங்கள் உத்தமன் என்று விளங்க வேண்டும். நீங்க பாஸ் பண்ணணும். ஆண்டவருடைய சோதனையில நீங்க பாஸ் பண்ணணும். நீங்க பரீட்சைக்கு நிக்கலனா, ஆண்டவருடைய சோதனைக்கு நீங்க உங்களை உட்படுத்தி கொள்ளலனா, அல்லது ஆண்டவருடைய சோதனையில நீங்க உத்தமன் என்று உங்களை நீங்க விளங்க பண்ணலனா, நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது, முடியவே முடியாது. நீங்க என்னென்னமோ பிசினஸ் பண்ணி பார்க்கலாம், என்னென்னமோ டாக்டிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம், மந்திர தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், ஏன் மை வச்சு கூட பார்க்கலாம். ஏன்னா அப்படி சிலர் சொல்றாங்க, இந்த ஹோட்டலுக்கு ஏன் இவ்வளோ ஆள் வருது தெரியுமா? ஏதோ மை வைக்கிறான். நம்ம அப்படி மை வச்சாலும் ஆள் என்ன செய்யாது? வராது. கடையில் ஈ ஓட்ட வேண்டியதான். கவனிய தேவ பிள்ளையில, ஜெயம் என்பது நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய புயத்தினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய அனுபவத்தினாலோ, நம்முடைய ஆற்றலினாலோ, நம்முடைய கல்வியினாலோ, நமக்கு இருக்கிற செல்வாக்கினாலோ, அதிகாரத்தினாலோ அல்ல. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். சுகமோ கர்த்தரால் வரும். ஆசீர்வாதம் கர்த்தரால் வரும். முன்னேற்றம் கர்த்தரால் வரும். தேவ பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் தான் நியாயாதிபதி. அவரே ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருத்தர் பாடினார்ல, சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, பணபலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்னும் முடியல, அப்புறம் ஆள் பலத்தால் ஆள் பார்த்தேன் ஆள முடிய, நடக்க முடியல டேடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க. அது மாதிரி பாடுங்க, முடியல முடியல முடியல. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன இல்லாமல் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. கர்மேல் விசுவாசியே, அவர் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால இந்த நாளின் சத்தியத்தை நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமா போய் நின்று, ஆண்டவரை என்னை சோதிச்சு பாருங்க. என்ன சரி, நாம் எல்லாருக்கும் முன்னோடி யாரு அப்படின்னா, முன்மாதிரியான நம்முடைய முற்பிதா ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன நடந்துச்சு? ரொம்ப நாள் ஜெபத்துக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஒரு மகன் பிறந்தான். ஆபிரகாம் சாராளுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பிறக்கிறதுக்கு அந்த தம்பதியினருக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஈசாக்கை ரொம்ப செல்லமா வளர்த்தான். அவனுக்கு ஏற்கனவே ஆகார் மூலமா ஒரு இஸ்மவேல் இருந்தான்.
இந்த ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் தகராறு ஆன உடனே ஆகாரையும் இஸ்மவேலையும் அவன் அனுப்பி விட்டான். இப்ப இருக்கிற பிள்ளை யாரு? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. யாரு? ஈசாக். நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர், உன் பையனை கொண்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கிற மலையில எனக்கு தகன பலியிடுன்னார். என்ன? ஆபிரகாம் அந்த ஈசாக்க கொண்டு போய் பலியிட்டான். ஆனா அவன் வெட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை தடுத்து புதர்ல இருக்கிற ஒரு ஆட்டை காட்டி அதை எடுத்து பலி செலுத்த சொன்னார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு உடனே கீழ்ப்படிஞ்சு மகனை கூட்டு போய் பலி செலுத்தினதை பார்த்த தேவனுக்கு, இவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான், இவன் என்னை எவ்வளவு நம்புறான், இவன் எனக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கிறான், இவன் எனக்காக தன்னை எவ்வளவு அர்ப்பணித்து இருக்கிறான் அப்படின்னு தேவன் அறிந்து கொண்டார். ஏன்னா இந்த சம்பவத்தில் இருந்தால் இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்க விரும்புகிறார் என்கிற சத்தியத்தை பார்க்க போறோம். வேற ஒன்றும் இல்லை, பரீட்சைக்கு வரப்போகிற சிலபஸை படிக்க போறோம். இந்தந்த கொஸ்டின் வரும்யா, இப்படி இப்படி நடந்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக பாடத்தை கவனிக்காதவன் அந்த பரீட்சைக்கு முந்தின வகுப்புல வாத்தியாரு, டேய் இதெல்லாம் வரும்டா அப்படின்பாரு, அட்டான்ஷன்ல இருப்பாங்க. இதுவரை கவனிக்கலனா போயிட்டு போகுது. ஆனா இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். என்ன வாத்தியார் என்ன சொல்லி தரப்போறாரு? எந்தெந்த கேள்வி பரீட்சைக்கு வரும் அதை படிச்சுக்கோ, அதை மனப்பாடம் பண்ணிக்கோ, அதை பிட்டாவது எழுதிக்கோ. என்ன நம்ம ஆளு கேள்வியை சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், அதையும் பிட்டு தான் எழுதிட்டு போறான். சரி பிட்டாவது எழுதுங்க, இது பரீட்சையில் எழுதிடக்கூடாது. எழுதுவீங்கல்ல, இப்ப என்ன எழுதிக்கோங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எப்படியாவது இந்த 2024 துவக்கத்தில் இருக்கிறோம், 3வது மாதம். இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும், ஆசீர்வாதத்தில் முன்னேறி இருக்கணும், உங்கள் குடும்ப சமாதானத்தில் முன்னேறி இருக்கணும். இந்த வருஷம் முடியும் போது, பாஸ்டர் இந்த வருஷத்தின் துவக்கத்தோட இப்போ நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம்னு சொன்னீங்கன்னா அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சில நேரங்களில் சில துக்கமான காரியங்களை சொல்கிறீங்க, பாஸ்டர் அப்படி இருக்குது, இப்படி நடந்து போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி நடக்கும், இல்லைன்னு சொல்ல, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவரும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் விரும்புகிறார். தேவன் ஒரு நாளும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதனால அவருடைய சோதனை நம்மை ஆசீர்வதிப்பதற்கானது, நம்மை வளரச் செய்வதற்கானது. சரி, என்னென்ன சோதனை? ஒன்று, நம்முடைய முன்னுரிமையை சோதிக்கிறார். நம்முடைய பிரியாரிட்டி என்ன அப்படிங்கிறத கர்த்தர் சோதிக்கிறார். நம்ம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதற்கு கர்த்தர் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம டெஸ்ட்ல பாஸ் ஆகும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கான ஆசீர்வாதத்தை எவன்கிட்ட இருந்தனாலும் கர்த்தர் நமக்கு பிடுங்கி கொடுப்பார். ஆதியாகமம் 22:2 பாருங்க. இந்த 22வது அதிகாரத்தில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். 22வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 22:2 உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை பலியிடு என்றார். நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? 24 மணி நேரத்தில் எதற்கு அதிக நேரம் கொடுக்கிறோமோ அதுக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
நான் சொல்றது சரிதானா? அது நமக்கு பிடிச்சிருக்குது, அதை செய்யறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன, அது அது ரொம்ப அவசியம்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நேரங்காலம் இல்லாம நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், முதலிடம் கொடுக்கிறோம். அப்புறம் எது இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்வின் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இது இல்லாம வாழ முடியாது, இது வேணும். என்ன, இவங்க வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? உறவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைகள் விரல் சூப்பம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஈடுபாடோட அது அந்த வாயில கையை வச்சிருச்சினாலே புருவமெல்லாம் சுருக்கிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அதை பிடிங்கி விட்டோம்னா திரும்ப என்ன செய்யும்? 2-3 தடவை பண்ணீங்கன்னா அப்புறம் அழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில காரியங்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். அது இல்லாம என்னால வாழ முடியாது, அது இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையை ஆதிக்கம் பண்ணுகிறது. அப்புறம் எதை குறித்து அதிகம் பேசுகிறோம்? நம்ம வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதை பெருசா நினைக்கிறோமோ அதைத்தான் ரொம்ப பேசுவோம். யார்கிட்டனாலும் அதைத்தான் குறித்து ரொம்ப சிந்திப்போம். இன்னும் நீங்க வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போகணும் தெரியுமா? உங்க கூகுள் ஹிஸ்டரிக்கு போகணும். உங்க ப்ரௌசர் ஹிஸ்டரிக்கு போய் நீங்க எதை நிறைய தேடி இருக்கீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க எதை வாஞ்சிக்கிறீர்கள், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்புறம் எதுல சந்தோஷப்படுறோம். இந்த ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் பிள்ளை தருவேன்னு சொன்னதுனால நம்பி வந்தான். ஒருவேளை 75 வயசுல அவனுக்கு இனி நமக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுதுன்னு அந்த பிள்ளை ஆசையை விட்டு கூட வாழ்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் திரும்ப அந்த ஆசையை தூண்டி விட்டார். அன்னையில இருந்து ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தவன் 25 காலம், 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 அல்ல 6 அல்ல 10 அல்ல 25 ஆண்டு காலங்கள் தவம் இருந்து பெற்ற அந்த பிள்ளைய கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஒத்த பிள்ளை வச்சிருக்கிற பெற்றோருடைய மனநிலை தெரியுமா உங்களுக்கு? அப்படி யாராவது இருக்கிறவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? உலகமே அந்த பிள்ளை தான், இரவும் பகலும் அந்த பிள்ளை தான் அவங்களுக்கு தியானம். முழு பலத்தோட அந்த பிள்ளைய வளர்ப்பாங்க. ஆமா, ஏன்னா பங்கு போட வேண்டியதில்லை. இப்போ 2 பிள்ளைனா நீ ஒன்றை பாரு நான் ஒன்றை பாருன்னு சொல்லலாம். இங்கே ஒன்றைத்தான் 2 சேர்ந்து பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பிள்ளையின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற பிரயாசப்படுவார்கள். அந்த பிள்ளையின் பாதுகாப்பை பற்றி பயத்தோடையே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போச்சுன்னா அடுத்து திரும்பி வர்ற வரைக்கும் டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடையே இருப்பாங்க. அந்த பிள்ளை இல்லாம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிள்ளைக்காக எதையும் செய்வார்கள். அந்த பிள்ளையை யாராவது சீண்டினால் சீருவார்கள். இது இயல்பான ஒரு விஷயம்தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப ஆண்டவர் முதல் விசுவாசியான ஆபிரகாமிடம் முன்னுரிமை சோதனை நடத்துகிறார். என்ன சோதனை? இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில யாரை நேசிக்கிறார்? தேவனை நேசிக்கிறாரா, தேவன் கொடுத்த பிள்ளையை நேசிக்கிறாரா அப்படிங்கிறதா அந்த இப்ப விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? உபாகமம் 6:5 பாருங்க. உபாகமம் 6:5, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு. ஹலோ கவனிங்க, நான் அந்த ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிற ஒரு பெற்றோரை ஆபிரகாம் வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுனால அடையாளத்துக்கு நான் சொன்னேன், மாதிரிக்கு நான் சொன்னேன். மற்றபடி இது மாதிரி நம்முடைய முன்னுரிமை வேறு எந்த விதத்திலும் இருக்கலாம், எந்த காரியத்திலும் இருக்கலாம். ஆனால் நமக்கான கட்டளை என்ன தெரியுமா? முழு இருதயமும் யார் மேல இருக்கணும்?
கர்த்தர் மேல இருக்கணும். நீ முழு இருதயத்தோட யாரை நேசிக்கணும்? கர்த்தரை நேசிக்கணும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப முதலாவது நமக்கு யாரு சொல்லுங்க சத்தமா? கர்த்தர். கர்த்தர். ஹலோ, இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. எனக்கு முதல்ல யாரு? கர்த்தர். அதுக்கப்புறம் தான் எல்லாம். எனக்கு முதல்ல யாரு? கர்த்தர். அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஆண்டவர் அந்த முதலிடத்தை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கிறதே கிடையாதுங்க. அங்கதான் விக்கிரக ஆராதனை தொடங்குகிறது. புரியுதா? தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மனிதனையோ அல்லது பொருளையோ அல்லது பழக்க வழக்கத்தையோ அல்லது பொழுதுபோக்கையோ எந்த வச்சாலும் அதற்கு பெயர் தான் விக்கிரக ஆராதனை. யாத்திராம 13:2 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. அது சொல்லுங்க என்னுடையது. அப்ப இப்படி யோசிங்க பார்க்கலாம். ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிறோம். ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிறீங்களோ 3-4 பிள்ளைய வச்சிருக்கிறீங்களோ, பிள்ளை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப ஒத்த பிள்ளைய வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒத்த பிள்ளை யாருக்குரியது? பைபிள்ல அன்னாள் ஒத்த பிள்ளை தான் கேட்டா. தனக்கு நிந்தை நீங்கணும்னு ஒத்த பிள்ளை கேட்டா. சொல்லிட்டா, அந்த பிள்ளை என்னுடையது அல்ல, அது யாருடையது? கர்த்தருடையது. அதே மாதிரி கர்த்தருக்கென்ற அந்த சாமுவேல் அவள் என்ன செய்தா? ஒப்பு கொடுத்தா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மலடியா இருந்த ஒரு பெண், பெனினாளுக்கு 10 பிள்ளைகள். அந்த 10ல 1 கூட இந்த அன்னாள் கையில கொடுத்து அவ வளர்க்கல. இப்ப இவளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு, சாமுவேல். எப்படிங்க மனசு வரும் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு? ஏன்னா அடுத்து இன்னொரு பிள்ளை பிறக்குங்கிறதுக்கு நம்பிக்கை கிடையாது. இவள் மலடி. ஆனாலும் அன்னாள் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அவள் சாமுவேல கர்த்தருக்கென்று என்ன செய்தா? அதான் ஆண்டவர் தான் முதலிடம். என்ன? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். முன்னுரிமையை கர்த்தர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். எத்தனை பேர் முன்னுரிமை சோதிக்கப்படும் போது ஆண்டவர் கேட்கிறத நீங்க கொடுப்பீங்க? பைபிள்ல எப்தான் ஒருத்தர் இருந்தான். என்ன அவன் என்ன பண்ணா? அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்துக்கு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம், வெற்றி வேணும். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பொருத்தனை பண்ணான். எனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தீங்கன்னா நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல்ல எது எதிர்படுதோ அதை நான் உமக்கு பலியிடுவேன்னா. அவன் என்ன நினைச்சான்? என் நேரமும் வீட்டு வாசல்ல நாயும் பூனையும் தான் என்ன செய்யும்? இருக்கும். ஒருவேளை என்ன நினைச்சானோ தெரியல. ஒருவேளை நம்ம வர்றோம்னா மனைவி தானே முதல்ல வந்து எத்தான் அப்படின்னு. என்ன நமக்கு தெரியல, அவன் மனைவி எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. ஆனா அன்னைக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். சந்தோஷமா திரும்பி வந்தான். பார்த்தா வாசல்ல யார் வரா? அவனுடைய மகள். முதல்ல என்னம்மா நீ வர்ற அப்படின்னா, அப்புறம் வேதம் சொல்லுது அவன் பொருத்தனை பண்ணி கொண்டபடியே அவன் செலுத்தினான்னு. இப்ப தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. இங்க கர்த்தர் ஈசாக்க வெட்டும் போது என்ன செஞ்சார்? உன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதன்னார். ஒருவேளை எப்தாவுக்கும் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? சொல்லியிருந்திருக்கலாம். இங்க பைபிள்ல சொல்லலை. ஆனா இதே மாதிரியே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப கர்த்தர் வெட்ட விட மாட்டார்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னன்னா, எனக்கு எல்லாமே கர்த்தர் தான். கர்த்தர் எதை கேட்டாலும் நான் கர்த்தருக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். முன்னுரிமை. அதனால இந்த அடிப்படையில் தான் நம்ம தசம பாகத்தை கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? முதல் பங்கு யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க. செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது. தசம பாகம் கிடையாது. அப்புறம் பிள்ளைகள்ல முதல் பிள்ளை யாருக்குரியவர்கள்? சொல்லுங்க சத்தமா. அம்மா உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இப்பெல்லாம் யாருமே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கல. எல்லாம் இன்ஜினியரும் டாக்டரும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளை யாருக்குன்னு ஒப்பு கொடுங்க? ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. என்ன? ஆமா.
உங்க வீட்டை ஊழியத்திற்குன்னு ஒப்பு கொடுங்க, உங்க நேரத்தை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமை யாருக்கு? நம்முடைய வாழ்க்கையின் மொத்தமும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். இரண்டாவது, நம்முடைய பிரயாசங்களை சோதிக்கிறார், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22:3 பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு, பாருங்க ஆபிரகாமுடைய பிரயாசத்தை பாருங்களேன். இந்த கிரியை அப்படிங்கிறது வேலை, ஒரு கிரியை. பிரயாசம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், அதாவது கொஞ்சம் கடினமாய் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேர் தான் பிரயாசம். ஏன்னா இப்ப இங்க ஆபிரகாமுடைய பிரயாசத்தை பாருங்க. அதிகாலையில் எழுந்தான். எப்பயுமே நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுப்போமோ அதற்குத்தான் அந்த அதிகாலை நேரத்தை நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். இந்த வாசம் கூட நமக்கு அதிகாலை ஜெபம் நடக்குது. யார் வருவான்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, முதலிடம் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் அதிகாலை எழுந்து என்ன செய்வாங்க? வருவாங்க. சிலர் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்க தூங்குவாங்க. சிலர் காலையில எழுந்துச்சு காப்பி டீ சோறு சாம்பார் குழம்பு வைக்கிறதுல ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா சில காலையிலேயே எழுந்திரிச்சு வேலை செய்வாங்க, சில காலையிலே எழுந்துச்சு படிப்பாங்க. நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கிறது அந்த அதிகாலையில் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். இங்கே ஆபிரகாம் அதிகாலையிலேயே என்ன செய்யறான்? பலி செலுத்துறதுக்காக புறப்படுகிறான். அப்புறம் கழுதையின் மேல் சேனங்கட்டினான்னா தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சு அவன் வண்டியை கட்டுறான். அப்புறம் ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தினான், தனியா போல ஆட்கள்லாம் ரெடி பண்றான். அப்புறம் கட்டைகளை பிளந்தான். எதுக்கு? பலி செலுத்துறதுக்கு. ஆமா, போற வழியில வாங்கிட்டு போவோம்னு இல்லை அன்னைக்கு சூழ்நிலை, அதனால இவனே கட்டைகள் எல்லாம் பிளந்து ரெடி பண்றான். அப்புறம் புறப்பட்டான். இப்ப தேவன் சொன்ன உடனே அசதியாக அல்ல, ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம எதற்கு முன்னுரிமை கொடுப்போமோ அதற்கு தான் நம்ம அதிக பிரயாசம் எடுப்போம். நம்ம முன்னுரிமை கொடுக்காததுக்கு நம்ம அதிக பிரயாசம் என்ன செய்ய மாட்டோம்? எடுக்க மாட்டோம். எல்லாவற்றிலும் நம்ம அதை பார்க்கல. இப்போ ஞாயிறு ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்க. சில பேர் தங்களுக்கு ஏதாவது சாக்கு கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. எவனாவது ஒருத்தன் கல்யாணம் வச்சுட்டாருன்னா, அப்பாடா அப்போ இந்த வாரம் எங்கே போகிறோம்? நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம். ஆமாம், காது ஊற்றிடக்கூடாது, சடங்கு வச்சிடக்கூடாது. ஏய் உனக்கா காது ஊற்றுறாங்க? நமக்கு கஞ்சி தான் ஊற்றுவாங்க. அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போய் என்ன செய்ய வேண்டியதான்? கஞ்சியை குடிக்க வேண்டியதான். அப்படி கஞ்சி தான் உனக்கு தேவைன்னா வாயா, நான் ஊத்துறேன். வாரந்தோறும் கஞ்சி ஊற்றுவோம். ஞாயிறு ஆராதனை அது நமக்கு முக்கியமானது. ஏன்னா அதுலேயும் உங்களை பாராட்டணும். அதிகாலையில் எழுந்து ஆபிரகாம் மாதிரி என்ன செய்றீங்க? வர்றீங்க. பிரயாசம். அதுலேயும் ஒரு சில தூரத்துலேருந்து வர்றீங்க. அதெல்லாம் ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். பக்கத்தில் வீடு அமைஞ்சிருக்கிறது அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கி. ஒருவேளை நீங்களும் தூரத்தில் இருந்தால் என்ன செய்வீங்க? பிரயாசப்பட்டு தான் வருவீங்க. அந்த பிரயாசம் என்ன? ஆமா. 4வது வசனம் பாருங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டு. தூரத்தில் அந்த, அப்ப இந்த ஆபிரகாம் பக்கத்தில் எங்கேயோ போகல. எங்க போறாரு? கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாணம் பண்ணி போறாருங்க ஆராதனைக்கு. அப்படி உங்களை நம்பி தான் தூரத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கோம். வந்துருவீங்களா? பிரயாசம் என்ன? ஆண்டவர் அதை சோதிக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை. இப்ப இந்த மாதிரியான பிரயாசங்கள் எல்லா மார்க்கத்திலையும் இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த முஸ்லிம்களுடைய 5 கடமைகள் தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஹஜ் யாத்திரை போகணும். அப்பதான் பரலோகம் போக முடியுமா? நீங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி இருந்தா நம்ம ஒரேடியா எருசலேமுக்கே என்ன செஞ்சிருந்திருப்போம்?
நம்மளை ஆண்டவர் அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாரா? இல்லை. அதே நேரத்தில் நம்மளை சோம்பேறியா இருக்கவும் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எப்போது நம்ம பிரயாசப்படுவோம்? நமக்கு அந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கணும். அப்பதான் ஆதியாகமம் 29:20 யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக புரியும். இது நம்ம விளக்கம்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்கவே வேண்டியதில்லை. புரியும் பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அப்ப நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சையா இருந்தோம்னா தெரியும், நம்ம ஆண்டவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். கூட்டங்களுக்கு ஓடி வருவோம், எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வருவோம். ஏன்னா மணிக்கணக்கா ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருப்போம், ஆவியில நிறைவோம். என்ன ஆமா. அதனால ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா சபையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை. அந்த 2 வார்த்தையை நீங்க பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதை சோதித்து பார்க்க, நீங்க ஆண்டவருக்காக எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன கிரியைகள் செய்றீங்க, ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். நீங்க அதுல உத்தமன் என்று நீங்க உங்களை விளங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 3வது, நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் சோதிக்கிறார். சோதனையில 3வது சோதிக்கப்படுகிறது எது? நம்முடைய ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்டவருக்காக உற்சாகமா நம்ம இருந்தோம்னா நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நேர்மறையான வார்த்தையா என்ன செய்யும்? இருக்கும். ஒருவேளை நமக்கு அது பிடிக்காத விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வரும். என்ன இப்ப நமக்கு ஆலய ஆராதனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன, ஆமா இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம், ஆமா செய்தி நல்லா இருக்கும் அப்படின்னு வருவோம். ஒருவேளை நம்ம பிடிக்கலன்னா மெல்ல போவோம், அவர் வாட்டு உட்கார்ந்து அறுத்துக்கிட்டு இருப்பாரு. வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? இப்ப இங்க பாருங்களேன், அவன் அதாவது தேவன் அவனிடத்துல சோதித்தது ஒரு கடினமான விஷயம். ஆனாலும் இவன் தேவன் மேல் உள்ள வாஞ்சையினால அவன் என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். என்ன பாருங்க, சூழ்நிலை என்ன? தான் நேசித்த மகனை என்ன செய்ய போறான்? இது மகனுக்கே என்ன செய்யாது, தெரியாது. அப்ப அந்த இருதயத்தின் வலி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துட்டா நமக்கு கஷ்டமா இருக்காதுங்க. இவன் 3 நாளா அந்த வலியை சுமக்கிறான். என் மகனை நான் என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன். ஆமா. சோ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்குரியது நம்ம வாய் தான். வாய் இருக்கிறவங்களாம் வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நீ உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய். அதனால ஆமா, இப்ப இந்த 3 நாள் பயணத்துல ஆபிரகாம் எதையாவது பிரச்சனைக்குரிய விதமா பேசினானா, முறுமுறுத்தானா, புலம்புனானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த சிச்சுவேஷனை. ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா புலம்பா, இது வேற, நீ அது தேவையில்லைன்னு சொன்னேன், அது ஆடு வாங்கி வச்சுட்டு வேற இஎம்ஐ வேற கேட்ட, சம்பளம் கூட்ட மாட்டேங்கிறாங்க, பெட்ரோல் விலை இதுல வந்துருவான் 1ஆம் தேதி, வாடகை வேற. அந்த அந்த வலி இவனுக்கு தேவன் மேல உள்ள வாஞ்ச, அவருக்கு கொடுத்த முன்னுரிமை, அவருக்காக இவன் பிரயாசப்படுறதுல இருக்கிற அவனுக்கு சந்தோஷம். இதனால நான் நினைக்கிறேன் அவன் பாட்டு பாடிக்கிட்டே என்ன செஞ்சிருந்திருப்பான், வந்துகிட்டே இருந்திருப்பான். என்ன தேவனை பற்றி அவன் ஒரு குறையும் சொல்ல, ஈசா கிட்டேயே பலியிடுறத பத்தி அவன் என்ன செய்யல,
பேசவே இல்லை. ஆமா, அதனால இந்த மாதிரி சூழ்நிலை கர்த்தர் நம்ம வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, சோதிக்கிறார். வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எத்தனை பேர் ஒரு வைராக்கியமான தீர்மானம் பண்றீங்க? கவனிங்க, நீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால சூழ்நிலை எப்படி இருந்தாலும் விசுவாசத்தையே பேசுங்க, நம்பிக்கையான வார்த்தைகளையே பேசுங்க. ஏதோ நீங்க எங்கிட்ட இருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா வார்த்தையும் எங்க இருக்குது, வேதத்தில் இருக்குது. வசனத்தை பேசுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வசனத்தை பேசுங்க, உங்க பிசினஸ்ல வசனத்தை பேசுங்க, உங்க சூழ்நிலையில வசனத்தை பேசுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறதுல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்க அப்படின்னா என்னது, நாங்க சாகுறோம், நாங்க சாக போறோம் அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கர்த்தர் அவர்களை அதட்டினார். அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆமா, விசுவாசத்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை, ஆமா சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் தேவன் என்னை விடுவிப்பார். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆபத்தில் அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பார். வசனத்தை சொல்லுங்க. என என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும் பிள்ளைகள் தொல்லைகள் அல்ல, பந்தியை சுற்றிலும். ஆமா, அது வேற மாதிரி இருந்தாலும் இந்த வசனத்தையும் சொல்லுங்க. வசனம் தானே சொல்லுது, புரியுதா? பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரம், அது ஒருவேளை கர்வாலி மரமா கூட இருக்கும். கர்வாலி மரம் எப்படி இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிருக்காரு, ஒலிவ மரம். அது கர்வாலி மரமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீ ஒலிவ மரம்டா, நீ ஒலிவ மரம்டா, நீ ஒலிவ மரம். என்ன செய்யணும், வசனத்தை சொல்லணும். அப்படி உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அது மாதிரி சின்ன பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடாது, திட்டக்கூடாது, தூஷிக்க கூடாது. குறிப்பா ஸ்கூல்ல வாத்தியார பட்டப்பெயர் வச்சு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா உங்க முதலாளிக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை 2-3 மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன செஞ்சுக்கோங்க. வேதம் என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. அப்படி பேசினாலும் என்ன செய்யாது, வெளியே வரக்கூடாது, வெளியே. இதா அப்புறம் பாஸ்டருக்கு விரோதமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, சபையில பிரிவினை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்க வார்த்தைகளை சோதிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால என்ன சங்கீதக்காரன் சொல்லல, ஆண்டவரே என் வாய்க்கு என்ன வைங்க, காவல் வைங்க, காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சரி, 4வது தேவனை அறிகிற அறிவு சோதிக்கப்படுகிறது. நம்மகிட்ட ஆண்டவர் பத்தி என்ன நமக்கு தெரியுங்கிறத கர்த்தர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட என் பேரு உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. சரி, எத்தனை பேர் தெரியும்னு சொன்னாங்க, சொன்னாங்களா? அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட மட்டும் என் பேரை தெரியும் சொல்ல மாட்டோம், என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. நம்ம நெருக்கமா பழகும் போது சில பேர்கிட்ட அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை வருமா வராதா? அதே மாதிரி தான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க, எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று கொண்டிருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் என்னை பத்தி என் பிள்ளை என்ன நினைக்குது, என்னை பத்தி என் பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட விரும்புறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதனாலதான் பாருங்க, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன செஞ்சாரு, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நீங்கள் என்னை யார் என்று கேட்டாரா? சிலர் சொன்னாங்க தீர்க்கதரிசி, நீர் எலியா அப்படிலாம் சொன்னாங்க.
பேதுரு மட்டும் என்ன சொன்னா? நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து மேசியா சொன்னோடனே ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். கரெக்டா சொல்லிட்டடா, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு என்ன செஞ்சிருக்கிற, வெளிப்படுத்தி இருக்கிறான்னு தட்டி கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்ல விரும்புறாருங்க. கவனிங்க, அதனாலதான் துதிக்கும் போது நீங்க வாய் திறந்து அவரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றோம். பாட்டெல்லாம் பாடுறோம், அதெல்லாம் கள்ள காப்பி. யாரோ ஒருத்தர் பாடி வச்சதை நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம். என்ன, ஏகோவா ராஃபா சுகம் இதுவரை சுகம் தந்தீரே, யார் பாடினது? ஃபாதர் பாடினதை காப்பி அடிச்சு பாடுறோம். இதை உங்க சொந்த வார்த்தையால நீங்க சொல்லும் போது அது உங்க துதியா என்ன செய்யுது? மாறுது. அதுக்குன்னு பாடுறது தப்பு கிடையாது, அது ஒரு உற்சாகத்துக்காக தான். ஆனா நீங்க வாய் திறந்து உங்க சொந்த வார்த்தையில கர்த்தரை பத்தி சொல்லணுங்க. ஆமா, நீங்க டிராவல் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நீங்க தான் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சிங்களாமே அப்படின்னு சொன்னாலே அவருக்கு நான் தானா? அவருக்கு தெரியும் எவ்வளவு பேர் என்ன இத்தனை ஆயிரம் வருஷ சரித்திரத்துல எவ்வளவு பேர் புகழ்ந்திருப்போம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் உங்க வாயிலிருந்து வருகிற புகழுக்காக ஏங்குகிற தேவன். அதனால நம்ம அவரை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறத அதை சோதிக்க விரும்பு. அது நம்ம 22:7 பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு, என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? யோசிச்சிருக்கான் பாருங்க 3 நாள். சரி, இந்த ஊர்ல ஆட்டுக்குட்டி வாங்குவார், அந்த ஊர்ல ஆட்டுக்குட்டி வாங்குவார்னு பார்த்தா கடைசியில கக்கன் காலனி முக்குக்கே வந்தாச்சு. இனி இந்த தெருவில் ஆட்டுக்குட்டியே கிடையாதே, ஏன்னா மலைக்கு வந்தாச்சு. ஏறி போனா பலி செலுத்தணும், ஆட்டுக்குட்டி இல்லை. அதனால கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்க? கேட்டதுக்கு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பாருங்களேன், தேவனை பற்றி பாருங்க. இதே நேரத்தில் வேற மாதிரியும் சொல்லி இருக்க முடியும். அந்த தேவனுக்கு ஒன்னத்தான் பிடிச்சிருக்காண்டா, உன் ரத்தத்தை குடிக்கணுமாண்டா, உன்னைய வெட்ட சொல்றாரா. அவர் என்ன கருப்பசாமியா? நம்ம ஆண்டவர் நல்ல சாமி. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு சொல்லப்பட்ட கேள்வி ஒண்ணு, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் ஒண்ணு. ஆனா அதுல இருந்து அவன் எழுத போகிற பதில் இருக்குல்ல. இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? நாங்க ஒரு கேள்வி தருவோம், இதை நீ சொந்தமா எழுதணுங்கிறாங்கல்ல. அது மாதிரிதான் கேள்வி. என்ன? உன் பையனை கொண்டு வந்து பலியிடு. இந்த விஷயத்துல பலியிட சொன்ன தேவனை பற்றி ஆபிரகாமுக்கு என்ன அறிவு இருக்கு? அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்முடைய தேவன் நல்லவரா? ஆபிரகாமுக்கு இந்த விஷயத்துல தெளிவு இருந்துச்சு. என் தேவன் நல்லவர், அவர் பலிக்கான ஆட்டை தருவார். யெகோவா ஈரே, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். ஆமா, பலிக்கான ஆட்டை தருவார். தரல. ரெண்டாவது, என் மகன் திரும்ப எனக்கு கிடைப்பான். என்னுடைய தேவை என்னது? என் மகன் தானே. இப்ப அந்த மகனை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தாலும் திரும்ப அந்த மகனை எனக்கு, அதுதான் எபிரேயர்ல சொல்லியிருக்கு, அவர் திரும்ப அவனை உயிரோடு தருவார்னு ஆபிரகாம் விசுவாசித்து தான் தைரியமா வெட்டினானா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அழைச்ச தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் தேவைகள் யாவையும் சந்திப்பார். ஆமா, கவனிங்க, எனக்கு எல்லாம் ஒரு வைராக்கியம். எங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம அம்பானிய வாங்க ஆசீர்வதிப்பாரு. ஏங்க, அந்த ஆளு மகனுக்கு கல்யாணத்தை நடத்துறாராங்க. செலவு எவ்வளவு தெரியுமா? அவருடைய சொத்துல 0.1%. அவருடைய சொத்துல 0.1%. அப்படின்னா எவ்வளவு கல்யாண பட்ஜெட் தெரியுமா? 1000 கோடி. 1000 கோடி. அந்த ராம்நகரா ஜாம்நகருடைய ஏர்போர்ட்டை அந்த ஆள் அலங்கரிச்சு வச்சிருக்கான். அங்க அந்த விருந்தினர்கள்லாம் வருவாங்கல்ல, ஏர்போர்ட்ல இருந்து அலங்காரம். உலகத்துல எவ்வளவு பிரபலியங்களை கூப்பிட்டுருக்கான். எனக்கு என்ன வைராக்கியம்னா, அம்பானியை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் சிலுவையில தொங்கினாரு.
இந்த கும்பானிகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சாரு? தொங்குனாரு. ஆனா இன்னும் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு குறைவா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். என் தேவன் ஒருபோதும் என்னை மறப்பது இல்லை. அதனால என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் லபோ திபோன்னு என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாதுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அவரை துதிக்கணும். ஆமா, இங்க அவனுக்கு ஒரு நெருக்கடி காலம். ஆனாலும் அவன் வாய் திறந்து என்ன சொல்றான்? நம் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார்ப்பா, கவலைப்படாத. உனக்கும் பாதிப்பு கிடையாது, எனக்கும் பாதிப்பு கிடையாது. அவர் உன்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். அவர் என்னுடைய தேவன் மட்டுமல்ல, உனக்கும் தேவன். அவர் உன்னுடைய அழிவை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். பிள்ளை இழந்து தவிப்பதை கர்த்தர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நம்மிடத்திலிருந்து எதை சோதித்து பார்க்க விரும்புகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சத்தமா. அவரை பற்றி அவரை அறிகிற அறிவு. எத்தனை பேர் அவரை நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க? வேற ரொம்ப ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லைங்க. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஏன்னா நீங்க வாய் திறந்து சொல்லணும் அவர் நல்லவர்னு. ருசிச்சிருக்கீங்களா? ருசிங்க பார்க்கலாம். எப்படி அவர் நல்லவரா? அஞ்சாவது, ஆராதனையை பற்றிய அறிவு. ஆதியாகமம் 22:9 தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி குமாரனாகிய ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் அவனை கிடத்தினான். ஆபிரகாம் அந்த ஆராதனைக்கு எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துறான் பாருங்களேன். அதாவதுங்க, தன்னுடைய மகனை பலி செலுத்தணுங்கிறது ஒரு கஷ்டமான ஒன்று. இப்போ நமக்கு அது சரித்திரம், கதை, முடிவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு ஒரு என்ன இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை. ஏன்னா முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு என்ன நடந்திருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி இப்போ தெரிஞ்சிருக்கும். என்ன, அதனால நமக்கு இது இல்லை. ஆனால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சந்தர்ப்பம்? தான் மகனை பலி செலுத்த போகிறான், எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவன் ஆராதனைக்கு ரொம்ப எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக ஆயத்தம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆரம்பத்தில் இருந்தே அந்த சீக்வன்ஸை கவனித்து பாருங்க. அதிகாலையில் எழுந்தான், சேனம் கட்டினான், கட்டைகளை பிளந்தான், மகனையும் டீமையும் ஆர்கனைஸ் பண்ணான். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையே எவ்வளவு கிளியரா ரெடி பண்றான் பாருங்க. அதனால தான் நமக்கு சனிக்கிழமைங்கிறது ஆயத்த நாள். அயன் பண்றது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமையா? சனிக்கிழமை. புரியுதா? ஆமா. கறி எடுக்கிறது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற கறி விளங்காது. புரியுதா? சொல்லுங்க, ஆயத்த நாள். உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் ஓய்வு நாளில் வீட்டில் சமைக்கக்கூடாது. முந்தின நாள் ஆயத்த நாள். அன்னைக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது கடையிலிருந்து பொருட்களை வாங்கிட்டு வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு முடிச்சிடணும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு 144 தடை உத்தரவு போட்டால் எப்படி இந்த லாக்டவுன்லலாம் அம்பட்டையும் பூட்டி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதில் கூட நம்ம பக்கத்து வீட்டு அக்கா கடையை லேசாக திறந்து வச்சு கையை மட்டும் உள்ளே விட்டு வெளியே வாங்கிடுங்க. அங்கே அதெல்லாம் நடக்காது, பட்டினியாக தான் கிடக்கணும். பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாருங்க. சோதிக்கிற தேவனுங்க. ஹலோ, சோதிக்கிற தேவனுங்க. நான் கறியை ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து சமைப்பேன்னா நல்லது இல்லை, நல்லது இல்லை. முந்தின நாளே எடுத்து கறியை நல்லா மஞ்சப்பொடி போட்டு, மஞ்சப்பொடி, சீரகம், உப்பு ஏதாவது போட்டு அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த நாள் கொஞ்சம் மசால் பொடியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படி வறுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தேவ ஆசீர்வாதம் இருக்கும். என்ன அதில் என்ன இருக்கும்? பழசுனாலும் அதில் என்ன இருக்கும்? தேவ. என்ன, நீங்க எப்படிப்பட்டவங்கிறத கர்த்தர் அதுல கூட என்ன செய்றாரு? சோதித்து பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? இவன் ஆராதனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆமாங்க, 3 நாள்
ஆர்கனைஸ்டா அந்த டீமை கூட்டிட்டு வர்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கவனிங்க, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் திருத்தங்கள் கர்மேல் சபை தான் உங்க கொடி. சொல்லியிருக்கேனா இல்லையா? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. பக்கத்துல சர்ச் இருக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உங்க கொடி அண்டைக்கு என்ன செய்யணும், வரணும். கழுதையில வருவீங்களோ, குதிரையில வருவீங்களோ, சைக்கிள்ல வருவீங்களோ, வண்டியில வருவீங்களோ, நடந்து வருவீங்களோ, சரியா? ஆமா, ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்ட போறோம். ஆனா ஊருக்கு வெளியே தான் இருக்கும். என்ன செய்யணும்? எத்தனை பேர் வருவீங்க? ஆராதனைக்கு எப்படி ஆயத்தம் பண்றான் பாருங்களேன். வந்து கட்டைகளை எதுலையுமே அவனுக்கு பதட்டமே இல்லை. நீட்டா அடுக்கி பிள்ளையாண்டான அதன் மேல வைத்து பலி செலுத்துறான். ஆராதனை பெர்ஃபெக்டா இருக்கணும். உங்கள் ஆராதனையை கர்த்தர் சோதித்து பார்க்கிறவர். ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தான், காயினு காணிக்கையை கொண்டு வந்தான். கர்த்தர் கொண்டு வந்ததெல்லாம் வாங்குற தேவன் அல்ல. அவர் திருப்பதி உண்டியல் அல்ல. நம்முடைய ஆண்டவர் போடுறதுக்கு முன்னாடியே சோதித்து பார்க்கிறவர். தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் நீங்க என்னத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்திட முடியாதுங்க. பலி முதல்ல என்ன செய்யப்படணும்? சோதிக்கப்படணும். ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க கொண்டு வர்ற ஆடு மாடு புறாவை சோதிச்சு பார்க்கணும். அதுல பழுதொன்றும் இல்லைன்னா தான் அவன் என்ன செய்யணும். இல்லாட்டினா வீட்டுக்கு கொடுத்து விட்டுறணும். போ, காணிக்க வேண்டாம். பாருங்களேன் ஆண்டவர். அதனாலதான் பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில் களி கூறுங்கள். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால். ஆராதனை பெர்ஃபெக்டா இருக்கணுங்க. ஆண்டவர் கிருபையினால நம்ம சபையின் ஆராதனையை பெர்ஃபெக்டா நடத்த முயற்சி பண்றோம். இதற்காக நாங்க முன்கூட்டியே பாட்டு எடுக்கிறோம், பயிற்சி பண்றோம், பாடுறோம், இசை கருவிகள் இருக்கு, எல்லாத்தையும் முன்கூட்டியே எல்லாம் அரேஞ்ச் பண்றோம். ஆனா வந்து ஆராதிக்கிற நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க? ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க. இருப்பு எப்படி இருக்கணும்? இருப்புனா என்னது? இருப்பு, நீங்க இருக்கிறீங்கல்ல, அந்த இருப்பு. சங்கீதம் 2:11, பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே கண்களை என்ன செய்யணும்? மூடணும், கைய கூப்பணும். நான் வாலிபர் கூட்டத்தில் கூட அடிக்கடி சொல்றேன். ஏன்னா இப்ப அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்களா, அந்த பயபக்தி குறையுது. ஏன்னா அவங்களுக்கு நேரடியான தேவனோட என்கவுண்டர் இல்லாததுனால ஒரு மத ரீதியான பிள்ளைகளாத்தான் நிறைய பிள்ளைகள் வளர்றாங்க. ஆனா பாட்டா நல்லா வாயை திறந்து பாடணும். பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம், நல்ல வாயை திறந்து ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு. கவனிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சத்தமா பாடு, கைய தட்டு, ஓங்கி ஓங்கி தட்டு. ஜெபமா கண்ணை மூடு, ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து ஸ்தோத்திரம். எங்க கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர். உங்க ஆராதனையை கர்த்தர் என்ன செய்றார்? சோதிக்கிறார். நீங்கள் உத்தமன் என்று விளங்கினாத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்புறம் சத்தம் 2 நாளாகமம் 20:19 பாருங்க. கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். உதட்டுல இருந்து அல்ல, எங்க இருந்து துதிக்கணும்? அடிவயத்துல இருந்து துதிக்கணும். அப்புறம் பயபக்தியை குறித்து பாருங்க. சங்கீதம் 29:2, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்புறம் 1 நாளாகமம் 28:9 சாலமோனுக்கு தாவீது என்ன சொல்றார் பாருங்க. உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு. உற்சாகமான மனம் எங்க? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்க உற்சாகத்தை காட்டுங்க பார்க்கலாம். அந்த கையை குலுக்கிறதுலயே என்ன தெரிஞ்சிடும்? உற்சாகம் தெரிஞ்சிடும். நீ வாப்பா, பாருங்களேன், நம்ம கை குலுக்குறோம் என்ன? இப்படியா கை கொடுக்கிறது? எப்படி கை கொடுக்கணும்? எங்க பக்கத்துல கை கொடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? எனக்கு உண்மையிலே சில பேர் இப்படி கொடுப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். கை கொடுக்கணும். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா என்ன செய்யணும்? சரி, சாலமோன் சொல்ல உற்சாக மனதோட. இப்ப நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, எப்படி இருப்பீங்க? பொருட்காட்சிக்கு போறீங்க, எப்படி இருப்பீங்க? இப்படியா நடப்பீங்க? நல்லா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட. அப்புறம் 2 சாமுவேல் 6:11 நம்மை மறந்து துதிக்கணும். நம்மை மறந்து தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி. நான் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மறந்துட்டாங்க. அவன் நடனம் பண்ணது ரோட்ல. இத்தனைக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதை பார்த்து அவனுடைய மனைவி மீகால் சொல்றா, இவ்வளவு பெண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கறாங்க, நீ இந்த ஆட்டம் ஆடுறியே. அவன் சொல்றான், என்ன கர்த்தர் எவ்வளவு தாழ்மையில இருந்து உயர்த்தினார் தெரியுமா? அவருக்கு முன்பாக இன்னும் ஆடு வேண்டி, இன்னும் அர்ப்பணம் நீசனுமாவேன். பாருங்க, அவன் சூழ்நிலையே மறந்தான். அப்ப ஆராதனைக்கு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்து அப்படியே கர்த்தர் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதனையை சோதித்து பார்க்கிற தேவன். நீங்க மட்டும் ஆராதனையில் அவரை பிரியப்படுத்திட்டீங்க, உங்களை ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிடுவார். இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22:12 பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பை பாருங்களேன். அதாவது அர்ப்பணிப்புனா என்ன அர்த்தம்னா, நான் என் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்ய சொன்னாலும் நான் என்ன செய்வேன். கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை நீங்க அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுக்கலன்னா ஆசீர்வாதமே கிடையாது. என்னன்னா, நம்ம எதையும் கர்த்தருக்காகன்னு செய்ய மாட்டோம். அதனால நம்ம கர்த்தருக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். அடிமையா ஒப்பு கொடுத்துட்டா, அடிமைக்கு எதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? எஜமான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அவர் என்ன சொல்றாரோ அதுதான். இன்னைக்கு உங்களுக்கு எஜமான் யார் சொல்லுங்க? எனக்கு இயேசுதான் எஜமான் சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எஜமான்னா தான் இந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் நம்ம சரியா கை கொண்டு சோதனைகளை வெற்றி பெற முடியும்.